இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவருமே மிகப்பெரிய அழைப்பை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒரு அழைப்பு இருக்கா? என்ன அழைப்பு? பாருங்க, தேவன் நம்ம ஒவ்வொருவரையுமே அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கி இருக்கிறார். ஏதோ போனா போதேன்னு உண்டாக்கல, ஒரு நோக்கத்தோட மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொண்டு நமக்கு அதை இருதயத்தில் ஏற்படுத்தி ஆசைகள் விருப்பங்களை அதற்கேற்றபடி கொடுத்து அதை நிறைவேற்றி இப்பொழுது உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு நாள் கூட உங்கள் வாயில் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூடாது. என்ன வார்த்தைகள் என்றால், நான் ஒரு வேஸ்ட்டு, நான் எதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிறேனே தெரியல, நான் ஏன் தான் அந்த பூமிக்கு வந்தேனே தெரியல, என்னையெல்லாம் ஏன் கடவுள் படைச்சாருனே தெரியல, நான் ஏதோ ஒரு நோக்கமே இல்லாமல் ஓடிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் உங்கள் வாயில் வார்த்தைகள் வரக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு மிகப்பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். நற்கிரியைகளை செய்யவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாம் தேவனுடைய செய்யா இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே உங்களுக்குள்ள இருப்பவர், எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். அப்படிப்பட்ட அழைப்பை நாம் எவ்வளவாய் ஞானமாய் நடத்தி அதை முடிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதற்கேற்ற தகுதி எனக்கு இல்லைங்க. தேவனுடைய செயல்களை செய்யணும்னா அதற்கான ஒரு பரிசுத்தம் வேண்டாமா? அதற்கு ஒரு பேசிக்கான ஒரு ஹோலினஸ் வேண்டாமா? பாருங்க, அதையும் தேவன் இலவசமாக சிலுவையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் அழைப்புன்னு சொன்னோன்னே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஊழியத்தில் இறங்கி செய்கிறது தான் அப்படின்னு இல்லை. அது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம், சுவிசேஷம் சொல்கிறது, இது போல் விஷயங்கள்லாம். பட் ஒவ்வொருத்தவங்களும் இந்த உலகத்தில் தேவனை பிரதிபலிக்கும் பாத்திரமாக வாழ்வது மிக மிக முக்கியமான ஒன்று. எல்லாவற்றுக்குமே அவருடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்வது, நம்ம எல்லாரும் தேவனுடைய நாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்தும்படி வாழ்வது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதற்கான வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, செகண்ட் போர்ஷனை படிக்கிறேன். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. இதற்கு நம்மளை பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இயேசுவே பரிசுத்தமா இருக்கிறார், நீதியா இருக்கிறார், மீட்பா இருக்கிறார், ஞானமா இருக்கிறார். இதற்கான எல்லா தகுதியும் அவரே கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வைத்து ஒவ்வொருவரும் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இருக்கணும்? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, மனத்தாழ்மை உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, நீடிய பொறுமை உடையவர்களாக, எல்லாத்துக்கும் பாருங்க மேலே அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு ஒன்ன ஸ்பிரிட் இருக்கணும். ஒன்ன ஸ்பிரிட்னா நம்ம எல்லோரும் ஒரு மனப்பொறுமையோடு செயல்பட்டு எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நமக்குள்ள எந்த விதத்தில் எந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிற மனப்பான்மையில இருந்து நம்ம எல்லோரும் தேவ மகிமைக்காக அவரை இந்த உலகம் நம்மிலே காணும்படி வாழ வேண்டும். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை நம்ம செய்கிறோமா? ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, இப்படி ஒரு அழைப்பு என் மேலே இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, இப்போதாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கே இதை ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள இதற்கு அகெயின்ஸ்டா என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இன்றைக்கே ஒளிந்து போகட்டும். நீங்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்ற பரிசுத்தவான்கள், அவர் நீதியை பெற்ற நீதிமான்கள், அவர் ஞானத்தை பெற்ற ஞானவான்கள். அவரே உங்களுக்கு மீட்பராகவும் இருக்கிறார். அவரே உங்களுக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்படி இப்பொழுது ஏவி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். அதை நிறைவேற்ற அவரே உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அப்புறம் என்ன குறைச்சல்? இன்னைக்கே செயல்படுத்துங்க. இப்படி செயல்படுத்தும் போது நமக்கு என்னங்க லாபம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தேவனை போல மாற 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 தேவனுக்குரியதெல்லாம் உங்களுக்குள்ள அப்படியே ஆக்டிவேட் ஆகி அது அப்படியே உள்ள அப்படியே அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நன்மை, அவருடைய ஜீவனும் சேர்ந்து உங்களுக்குள்ள அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகும். பாருங்க, அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உணர்ந்து ருசி பார்த்து தேவனை மேன்மைப்படுத்தலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபிப். ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளில் இதை கேட்ட ஒவ்வொருவரும் இதற்கேற்றபடி தங்களை மாற்ற விட்டு கொடுக்கட்டும். அப்பா, அவர்களை கெடுக்கிற, அவர்களை உம்முடைய சாயலின் ரூபத்தின்படி செயல்படாமல் தடுக்கிற, இந்த அழைப்பிற்கு விரோதமாக செயல்படுகின்ற எந்த விஷயமா இருந்தாலும் இப்பொழுது பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எழுந்து பிரகாசிக்கட்டும். அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கட்டும், சுமக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டது.